வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். என்டிஏ கூட்டணிக்குள்ள அல்லது அதிமுக கூட்டணிக்குள்ள டிவிக்கே போகுமா இல்லையாங்கிறதான் ஒரு 4 நாளா டிபேட்டா வந்து போய்கிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி வேற, அதிமுக கூட்டணி வேறயா? நீ அதிமுக கேட்டேன்னா அதிமுக தலைமையில கூட்டணிம்பாங்க, இதே பிஜேபி கேட்டீங்கன்னா என்டிஏ தலைமையில கூட்டணி வந்து சொல்லுவாங்க. அதுல ஒருமித்த கருத்து வந்து தெரியல. ஓகே, இதுக்குள்ள டிவிக்கே போகுமா இல்லையா? நேற்று வேற புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர்கள்ட்ட காணொலி காட்சி மூலமாக கருத்தெல்லாம் வந்து கேட்டிருந்தாரு. மொத்தம் டிவிகேல 120 மாவட்ட செயலாளர்கள், அதுல 98 பேருக்கும் மேல கூட்டணி வச்சுக்கலாங்கிற மாதிரி சொன்னதா தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது எல்லாமே தகவல் தான். என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு கீழே இருக்கிற 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்களாம். இப்ப நம்ம வந்து தனியா நின்னோம்னா நிச்சயம் ஆட்சியை பிடிக்க முடியாது, நமக்கே வந்து தெரியும். சில இடங்கள் வேணா ஜெயிக்கலாம், அதை நான் ஸ்பாய்லர்ஸ் போட்டாதான் நம்ம இருப்போம். அடுத்த 5 வருஷம் நம்ம கட்சி வந்து நடத்தணும். அப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்துல போய் உட்கார்ந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அப்போ கூட்டணி வச்சுக்கலாம், பல இடங்களும் நம்ம ஜெயிக்கலாம் எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த எலெக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க, ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி என்னன்னா, இல்ல நம்ம கொள்கை எதிரி, இந்த எதிரி அந்த எதிரினா நம்ம பேசியிருக்கோம், இப்ப போய் ஜாயின் பண்ணா நல்லா இருக்காது, சந்து சிரிச்சிடும், மக்கள்லாம் சிரிச்சிருவாங்க, நமக்கு வர வேண்டிய வாக்குகளை விழுகாம போயிடும், அதனால நம்ம என்ன சொன்னோமோ அந்த ஸ்டாண்ட்ல தேர்தல் சந்திப்போம்னு ஒரு கோஷ்டி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் தான், சரி ஓகே நீங்க வந்து கேளுங்க மாவட்ட செயலாளர் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு, அதனாலதான் கேட்டிருக்கிறதா எல்லாமே தகவல் தான் இது எல்லாமே. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த லாஸ்ட் வீக்ல வேட்பாளர்கள் தேர்வு கூட வந்து நடந்துச்சு. ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல பல பேரை பார்த்து ஜர்க்கா இருக்காங்களாம். ஆஹா இன்னும் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்ப சில இடங்கள் மட்டும் வாங்கிட்டு நிக்கலாமா இல்ல 234 நிக்கலாமா ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி தான். எண்ட் ஆஃப் தி டே ஜெயிக்கணும், என்ன பண்ணாலும் நம்ம ஜெயிக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும், ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும். அதனால ப்ராபபிலிட்டி போட்டு தான் எல்லா கட்சியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் விஜயும் போட்டிருக்கிறதா எல்லாமே தகவல் தான் இது. நிர்மல் குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் பிரச்சனை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி டிவிக்கு எடுத்து விடுறாங்க, ஒரு யூகத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க, அதிகாரப்பூர்வ தகவல் தான் உண்மையான தகவல் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அதிகாரப்பூர்வ தகவல் என்னங்கிறது அவர் ஆனா சொல்லல. கூட்டணி பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்களே, இப்படி மட்டும் 19 போட்டுறாங்க. ஐடி விங் ஆட்கள்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து இந்த தூத்துக்குடி மாணவி விஷயம் இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக அப்படி திமுக கிளப்பி விடுதுன்னு அவங்களும் போடுறாங்க. பட் அது என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க கிளாரிஃபிகேஷன் இப்போ வரையும் கொடுக்கல. இந்த நேரத்தில் வந்து சிபிஐ விசாரணைக்கு வேற போறாரு, நாளைக்கு வர சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கே அங்கே போயிடுவாரு அப்படின்னு, டெல்லிக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஆஜராகிறாரு. 15ஆம் தேதி இவர்னா 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி, நடுவில் 16ஆம் தேதி ஏதாவது பிளான் போட்டு தூக்குறாங்களா? 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கிறதா சொல்றாங்க. ஓஹோ, ஏன் தாமதமா போய்கிட்டு இருக்கு தேர்தல் தேதி? எதுவும் கூட்டணி எல்லாம் செட் இல்லப்பா, கூட்டணிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம். ஞானேஷ்குமார் கூட்டணி என்னப்பா சம்பந்தம்? இன்னைக்கு பிரதமர் மோடி மேற்கு வங்கத்துக்கு போய் அறிவிக்கிறாப்ல, அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் ஆணையமா இல்ல மோடி முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல, அறிவிப்பாங்க. ஆனா பாரு, சிபிஐ ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பாக்குறாங்க பாரு. ஆமா, தேர்தல் நேரத்துல சிபிஐ இடி எல்லாம் சொல்லவா வேணும், பயங்கரமா வேலை பார்ப்பாங்க. தேர்தல் ஆணையமும் ஒரு பக்கம் ஃபுல் ஸ்விங்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து அந்த ரீல்ஸ்ல வருவாங்க 2 குட்டி பசங்க, தேவா ஜீவா, கடலூர் மாவட்டம் மண்ருட்டியை சேர்ந்தவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் காய்ஸ் அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. மோட்டிவேஷனான சில விஷயங்கள்லாம் பேச பயங்கர வைரல். முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்தை கூப்பிட்டு 2 பேரையும் மீட் பண்ணி அவருக்கு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அவர் ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. போன வாரம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் மோகம், சினிமா மோகத்துல தலைவர்களை தேடாதீங்கன்னு. இப்ப தலைவரே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. வைப் வித் MKS அவர் ரீல்ஸ் போடலப்பா, அந்த பசங்க கேட்டாங்களாம், அதனால அவர் போட்டிருக்கிறதா அந்த வீடியோ எல்லாம் எழுதி ஸ்கிரீன்ல பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா, அன்பில் மகேஷ் வராப்புல, அடுத்த ஷாட்ல பார்த்தா அன்பில் மகேஷ் இல்ல, திருப்பி அன்பில் மகேஷ் இருக்காரு. அது கட்டிங்லயே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கண்டினியூட்டி மிஸ் ஆயிடுச்சு. கண்டினியூட்டி மிஸ் தான். அந்த பசங்க வராங்க, தலைமைச் செயலகத்துல வராங்க, வந்து பேசுறாங்க. அதுல யாரு தேவாலாம் கேக்குறாரு அவரு. கேட்டு ஓகே உங்க ரீல்ஸ் எல்லாம் நான் பாத்துருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. எவ்வளவு நிமிஷம் மொபைல் யூஸ் பண்ணிக்கிறாரு, 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பசங்க. ஓகே ஓகேங்கிறாரு சிஎம். ஸ்கிரிப்ட்ல இருந்தபடிதான் அவங்களும் பேசுனாங்களாங்கிறது தெரியல, அதனால வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்டு இருக்கான்னு கேக்குறாரு அன்பில் மகேஷ். ஸ்மார்ட் போர்டு இருக்குங்கிறாங்க. எல்லா வசதியும் இருக்கா, காலை உணவுலாம் வருதான்னு கேக்குறாரு முதலமைச்சர். எல்லாம் வருது அப்படின்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு கடைசியில அந்த 2 பசங்களும் வந்து எங்களுக்காக ரீல்ஸ் பண்ண முடியுமா கேட்குறப்போ பண்ணலாமேட்டு முதலமைச்சர் வராரு. வந்து ஹாய் காய்ஸ், என் கூட யார் இருக்காங்கன்னா முதலமைச்சர் சிஎம் சார் இருக்காரு, எங்களுக்காக ஏதோ மோட்டிவேஷன் கருத்து சொல்லுங்கிறப்ப
நல்லா படிக்கணும் அப்படின்னு வந்து அவர் பேசுறாரு. அது தனிப்பட்ட வீடியோலயுமே நீங்க நல்லா படிக்கணும், எல்லா மேடைகளையும் நான் சொல்லிட்டு இருக்கிறத நல்லா படிங்கன்ட்டு. ஆனா இந்த வயசுலயே உங்களுக்கு ஏன் படிப்பு பத்தி பேசணும் தோணுச்சுன்னு கேக்குறாரு அந்த பசங்க கிட்ட. எல்லாம் நீங்க சொல்லி அனுப்புனதா. அதாவது என்னன்னா, அவர் அந்த படிப்பை பத்தி கேட்டிருந்தாருல, அன்புமணி என்ன சொல்றாங்கன்னா, தேவாவும் ஜீவாவும் படிக்கணும்னா முதல்ல ஆசிரியர்களை போடுங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ஆசிரியர்கள் நடுநிலை பள்ளியில இல்லைன்னு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க போல, கொஞ்சம் டைம்லாம் ஒதுக்கி முதலமைச்சர் அலுவலகத்திலே எடுத்திருக்காங்க. ஷூட்டிங் தான் அது. ஆமா, அந்த நேரத்துல கொஞ்சம் அந்த சட்டம் ஒழுங்குலாம் பேசியிருக்கலாம், அவர் பேசியிருந்தா அந்த இது பண்ணிருக்கலாம். பட் நான் மோடிக்கே டஃப் கொடுப்பேன்னு இதுல இறங்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பசங்க இன்னொரு கேக்குறாங்க, உங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும், நாய்க்குட்டி வளர்த்துறீங்கன்னு கேக்குறப்ப, ஆமா நான் சிட்டுங்க நாய்க்குட்டி வளர்த்திக்கிட்டு இருக்கேன், அந்த நாய் இல்லாம தூங்காதுன்னு சொல்றாரு சிஎம். பாருங்க, ஏன்னா அவர் அமைச்சர்கள் நிர்வாகிகள் கொடுக்குற தொல்லையால அவர் தூங்க முடியல, இருந்தாலும் நாய்க்குட்டி அவர் இல்லாம தூங்காதுன்னு எவ்வளவு ஏக்கமா சொல்லியிருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை இதை வச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்னன்னா, அவ்வளவு குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, போக்சோல மட்டும் இந்த திமுக ஆட்சியில 39,000 குற்றங்கள் நடந்திருக்கு, ஆனா சிறுவர்களை விளம்பர வெறிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. பட் பிரதமர் மோடியும் இந்த மாதிரி பல இடங்கள்ல பண்ணியிருக்காரு, இப்போ வீடியோஸ்லாம் வெளியிட்டிருக்காரு. அவங்கள நோக்கி அவர் கேட்கல, நம்ம 2 பேரையும் தான் கேட்குறோம், ஸ்டாலினையும் கேட்குறோம், மோடியையும் கேட்குறோம். சரி, அந்த 2 சிறுவர்களை கூப்பிட்டீங்க, சென்னையிலே தான் இருக்கோம் 2 சிறுவர்கள், எங்களையும் கூப்பிட்டு ஒரு வீடியோ கொடுக்கலாம். இன்னைக்கு IPS ஆன் ரோட்ல வந்து புண்ணியமூர்த்தி மயிலாடுதுறை மாவட்டத்துல கவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோடு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர் பை சென்னை சில்க்ஸ். இன்னைக்கு நாம மயிலாடுதுறையில் தான் இருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலவரம், மக்கள் என்ன சொல்றாங்க, மயிலாடுதுறைக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தேடி அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வாசகர், நீண்ட நாள் வாசகர் ஒருத்தரை நம்ம இயல்பாக சந்தித்தோம். அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சர்ப்ரைஸாக நம்ம அவரை சந்திச்சிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம், என் பேர் முத்துக்குமார் சாமிங்க. ஆமாம், அவரே வந்து அறிவிச்சிட்டாரு. நாங்கள் வந்து தேடி போயிட்டு இருந்தோம், இடம் வந்து எங்கே வந்து இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேடி போயிட்டு இருக்கும்போது இந்த வீடு ரொம்ப பழமையான வீடு. அவரும் நாம் வந்து ஆனந்த விகடனோட தீவிரமான வாசகர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டார். ஆனந்த விகடன் பத்திரிகை இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து வருஷ சந்தா கட்டி வாங்கி எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்த விகடன் வந்து ஜூனியர் விகடன் பிரிஞ்சுது. 80 காசு என்னமோ சம்திங், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் கம்மியாக இருக்குது. அதுலேருந்து நான் அதுக்கு வந்து கஸ்டமர் படிச்சுட்டு நான் ஒரு வாசகர். எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு விகடனை? நல்லாவே பிடிக்கும். இருக்கிற பேப்பர்லேயே எனக்கு, நான் நீங்கள்லாம் சொல்லி கொடுத்து சொல்ல வேணாம், இருக்கிற பேப்பர்லேயே உண்மையான பேப்பர் எனக்கு ஜூனியர் விகடனும் ஆனந்த விகடனும் தான். என்ன இருக்கோ அதான் போடுவீங்க. ஒரு சினிமா படம் வந்தா கூட நீங்க போடுற மார்க்கை வச்சு தானே அந்த படம் ஓடும். ஆமா, அதான உண்மை. ஆமா, இன்னைக்கு மார்க்கை தான் பார்ப்போம். இன்னைக்கு அந்த மார்க்கை பார்க்குறவங்க நிறைய. ஆமா, நீங்க ஆனந்த விகடன்ல என்ன மார்க் போடுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அது கலெக்ஷன் ஆக போகுது. நல்லா இருக்கதா நல்லா இருக்கும்பாங்க, நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க, துணிச்சலா எடுத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது, எல்லாரும் வேணும்னு வச்சிருக்காங்க அவங்க. ஓகே சார், விகடனை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள், என்ன கள நிலவரம், இந்த ஊரில் பிரச்சனைகள்னு என்ன இருக்குது, என்ன சரி தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் நீண்ட நாட்கள் இருக்கா, எப்படி இருக்குது எலெக்ஷன் பரபரப்பு? எலெக்ஷனை பற்றி சொல்லணும்னா எல்லாம் கலந்து தான் இருக்குது. இங்கே நிலத்தடி நீர் நல்லா இருக்குது. ஒரு பொதுவாக எங்கள் ஊரில் ஒரு போரை போட்டு அந்த இடத்துல வந்து இந்த காயின் பூத்து வச்சுருக்காங்கல்ல, 20 லிட்டர் கேனு 5 லிட்டர் கேனு, அந்த மாரி ஒன்று பண்ணி கொடுத்தாலே எங்கள் ஊரில் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. குடிநீர் பிரச்சனை உங்கள் ஊரில் இருக்கு. நன்றி நன்றி. கூடுதல் தொகுதி எதிர்பார்த்துட்டு போனாங்க சிபிஐ சிபிஎம்மும். வெளியில் வந்த சிபிஎம் தலைவர் சண்முகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காங்கிரஸ் அதிகமாக கொடுக்க முடியாது, தேமுதிக அதிகமாக கொடுக்க முடியாது, எங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாது, நாங்கள் கூடுதல் தொகுதியை கேட்டு போனால் எங்கள் குறைக்க சொல்கிறாங்க, ஒரு தொகுதி கம்மி பண்ணிக்க சொல்கிறாங்கன்னு வந்து பொங்கி எழுந்தாரு. ஆமாம், இது வந்து மதவாத சக்திகளை ஒழிக்க வேண்டியது கடமை தான், ஆனால் வந்து எங்கள் இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. நியாயமே இல்லை அப்படின்லாம் பேசியிருக்காரு கோமா. அதே மாதிரி வீரபாண்டியன் சிபிஐயோட மாநில செயலாளர், அவரும் வந்து அதான் சொல்கிறாரு, எங்களை குறைச்சிக்க சொல்கிறாங்க ஒரு தொகுதின்னு, ஆனால் நாங்கள் அதை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே போச்சுன்னா நாங்கள் மாநில நிர்வாக குழுவை கூட்டி ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வீரபாண்டியனும் சொல்கிறாரு. அவருமே மாநில நிர்வாக குழு ஒரு முடிவெடுக்குங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்ன முடிவுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதான் அண்ணாமலை சொல்கிறாரு, விசிகாவும் ஒத்துக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க, மேபி அங்கே அந்த கூட்டிலேருந்து வெளியே வரலாம்ட்டு அண்ணாமலை வந்து கொளுத்தி போட்டிருக்காரு. அதுக்கு தான் எங்கள் தலைவர், அதாவது அதிமுக சொல்கிறாங்க, எடப்பாடி அதுக்கு தான் தேமுதிக உள்ள அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கூட்டணி உடையும்னு இன்னமும் அதிமுக காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுகவுக்கு இன்னொரு புதிய கட்சி ஆதரவு கொடுத்துருக்கு. பெரிய கட்சின்னு சொல்லுங்க, புதிய கட்சி மட்டுமா அது? புதிய கட்சி, பெரிய கட்சி. பெங்களூர் புகழேந்தி உருவாக்கிய புரட்சி அண்ணா திமுக ஆதரவு கொடுத்திருக்கு திமுகவுக்கு. அவ்வளவுதான், இனிமே கர்நாடகாலையும் கால் பதிக்குதா திமுக, பெங்களூர் வரையும் கூட்டு போயிடுவாரு. ஆனா இந்த கட்சி இணைஞ்சதுனால 3 ஓட்டு கன்ஃபார்ம்.
அந்த கட்சியில 3 பேர் இருக்காங்கல்ல, புகழேந்தி மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்னும் 2 பேர் இருக்காங்க. எனக்கு பேர் தெரியாது, கூட நிப்பாங்க பேட்டி கொடுக்கும்போது. அவர் ஆள் மாறிட்டே இருப்பாங்களே. அவர் என்னன்னா போன வாரம் என்ன சொன்னாரு, ஓபிஎஸ் அண்ணன் இப்படி பண்ணுவாரு நான் நினைக்கல, அங்க போய் சேரலாமா யாராவது, எவ்வளவு பெரிய துரோகம் இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. நானும் துரோகம் பண்றேன்னு இப்ப போயிருக்காரு. தாவேகா போராட்டத்துல ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஜினி வந்து அரசியலுக்கு வந்தாரு, அவரை மிரட்டி தான் வந்து வரவிடாம பண்ணிட்டாங்க திமுக அரசியலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு பெரிய விவாதமா மாறி அதுக்கு அமைச்சர் ரகுபதி வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரஜினி அந்த மாதிரி மிரட்டலுக்குலாம் பயப்பட மாட்டாரு, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவர் மறுக்கிறாரு. ஓகே, இன்னொரு பக்கம் ரஜினி கூட இருந்தா அர்ஜுனமூர்த்தி இப்ப பாஜக இருக்காரு, அவரு ஒருங்கிணைப்பாளர் இந்த ஆரம்பிக்காத கட்சிக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல்ல முதல்ல நாகரிகம் தேவை, இதெல்லாம் தேவையற்ற கருத்து, மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். ரஜினிக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காருல்ல ஆதவ அர்ஜுன், அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் அதிகாரமிக்க சமயத்துல கூட ஏடிமிக்கிற வார்த்தையை பயன்படுத்தல. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அப்போ கூட ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னா சொன்னவர் ரஜினிகாந்த். அவர் போல்டானவர் தான். முதிர்ச்சற்ற தலைவர்களை பக்கத்துல வச்சுக்கணும் விஜய் அப்படிங்கிறத கடிதம் எழுதியிருக்காரு அர்ஜுனமூர்த்தி. யாருக்கு? அங்க போஸ்ட் பண்ணி விடுவார் பனையூர் விஜயன் படம் போயிரும் போல இருக்கு. ஓகே, ஆனா என்னன்னா இப்ப பழைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன சமயத்துல உதயநிதி ஆரம்பிச்சு எல்லா திமுக காரங்களும் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க ரஜினியை. அந்த ட்வீட் எல்லாம் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க வந்து எப்படியாவது நம்ம ஒரு ஆட்சியை வந்து மாத்திரணுங்கிறது தான் ஜி.கே. வாசனோட எண்ணமா இருக்கு. ஏன்னா அவரோட கட்சிக்கு ஒரு பெரிய ஆளுமை இருந்தா கூட எங்களுக்கு 10-12 சீட்டு போதுங்கிற அளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காராம். 10-12 சீட்டு தான் ஏறாங்களா? ஆமா. என்னப்பா பாஜகவே 25 சீட்டு மேல கேட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் 20 சீட்டு கேட்டாவது நல்லா இருக்கும். 96 எப்படி இருந்த கட்சி இப்போ இவ்வளவு வாங்கினா சரியா? சரி, ஓகே. ஆனா என்னன்னா அங்க மாநில துணை செயலாளர் விடியல் சேகர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. நமக்கு ஒரு விடியல் பிறக்கணும் அப்படின்னா ஒரு 12 தொகுதி எங்களுக்கு வேணும், விடியலாட்சி முடியணும், விடியலாட்சி முடியணும், எங்களுக்கு விடியல் பிறக்கணும், அதுக்கு 12 தொகுதி வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காராம். அவங்களும் ஓகே, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே கேளுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 12 தொகுதியெல்லாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சைடு எடுத்துட்டு ஓடிட்டு கிளம்பிடுவாப்ல டெல்லிக்கு ஜி.கே. வாசன். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவர் பேசிட்டு இருக்காரு, போற இடத்துலலாம் பேசுறாரு. இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, இந்த மாதிரி துரோகிகளை நிறம் மாறுறவங்கள மக்கள் எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதிமுக அது கண்ணாடி சாருங்கிற மாதிரி அவரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் ஒரு மடல் எழுதியிருக்காரு அவங்க தொண்டர்களுக்கு. நாளைக்கு வந்து மார்ச் 15ஆம் தேதி 9ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிதான் அமமுக. அந்த இதுலன்னா நம்ம இலக்கை நோக்கி அடைஞ்சிட்டோம், பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம வந்து பாடுபடுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. இதுல குறிப்பா 2 இடத்துல வந்து ஸ்மால் மம்மியை டேமேஜ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. புதுசா சில பேர் திடீர்னு கட்சி தொடங்குவாங்க, ஆனா ஒன்றும் இல்லாம செல்லா காசா போயிடுவாங்க. சில பேர் சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் நீங்க வந்து கசக்கி போட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையா பெங்களூர்ல இருந்து ஸ்மால் மம்மியா இங்க இருந்து வீதியா போட்டு வந்தாரு. இப்ப ஸ்மால் மம்மியை தூக்கி போட்டாப்புல தினகரன். அதான் பெங்களூர் புகழேந்தி போன வாரம் சொன்னார் இந்த ஸ்டாண்டு. அரசியல் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் என்னன்னா அதிமுக விருப்ப மனு முதல்ல கொடுத்த கட்சி அதிமுக தான். நிறைய பேர் எல்லாம் மனு வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்ப சேலத்துல மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 11 சட்டமன்ற தொகுதி இருக்கு சேலம் மாவட்டத்துல. அதுல 10 சட்டமன்ற தொகுதியில அதிமுக ஜெயிச்சது. இப்ப 300க்கும் மேற்பட்ட விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவங்க டீம்ல என்ன சொல்றாங்கன்னா, 10 கோடி நீங்க டெபாசிட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். இது ஒரு புகைச்சலா வந்து போய்கிட்டு இருக்கு. ஜெயலலிதா இருக்கும் பொழுது கட்சிக்கு யார் ரொம்ப உழைச்சாங்களோ அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க. பணக்காரரா ஏழையாருன்னா பார்க்க மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பணக்காரரா பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாரு. அதான் 10 கோடி டெபாசிட் கட்ட சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி எவ்வளவு செலவு பண்ணுவீங்களோ நிறைய கேட்கறாரு அவரு. எப்படி இவர் தான் சொல்றாரு, கடைக்கோடி ஒரு தொண்டன் கூட உழைச்சா மேல வர முடியுங்கிறாரு. ஆனா இவரு போயிட்டாரு, அங்க இப்போ உழைச்சவங்க அங்கதான் நிக்க முடியும், பணம் இருக்கவங்க மட்டும் தான் மேல வர முடியும். ஆமா, அதனால அவங்க கட்சி நிர்வாகிகளே அதிருப்தியில இருக்காங்க. இது எல்லா கட்சியும் சீட்டுக்கு காசு வாங்குறாங்கிறது நமக்கு வர செய்திகள் தான். திமுகலையும் இருக்கு. ஆனா எடப்பாடி என்ன பண்றாருன்னா, நீங்க அந்த கண்ணில் அந்த காசை காட்டிடணும், டெபாசிட் தொகை மாதிரி காட்டினாதான் சீட்டுன்றாராம். ஏன்னா அவர் வந்து சீட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க, யாரும் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால கண்ணில் பணத்தை காட்டுங்க, நான் கையில சீட்டை தரேங்கிற மாதிரி சொல்றதா தகவல் வருது. ஆமா, இந்த பக்கம் திமுக சைடும் ஒன்றும் இல்லை, திமுக சைடு அதே தான். எல்லாருக்கும் தெரியும் யார் யாரெல்லாம் சீட்டு தருவாங்கன்னு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு காசு இருக்கிறதா பார்த்து தான் இப்பவே தேர்வு செய்யப்பட்டு அவங்க வார் ரூமே போட்டிருக்காங்க பல தொகுதிகள்லையுமே. இப்போ 2 பேரும் வந்து ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லைதான். ஆனா என்னன்னா 10 கோடி கண்ணில் காட்டணும் அப்படின்னா இப்போ திங்கக்கிழமை அறிவிச்சிருவாங்க தேர்தல் தேதியை. தலைவரை 10 கோடி உங்களுக்கு காட்டுறேன்னு எடுத்துட்டு வந்து தேர்தல் ஆணையம் பிடிச்சிட போறாங்கப்பா. அதெல்லாம் நம்ம ஜி பாத்துக்குவாருங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாங்க போல. ஆனா என்னன்னா
4.5 கோடி மாட்டினது அவராலே ஒண்ணும் பண்ண முடியல, நாங்க என்ன பண்ணுவோம் ரத்தத்தின் ரத்தங்கள் புலம்புறாங்களாம். ஓகே, நயனா நாகேந்திரன் அந்த 2024 நாடாளுமன்றத்தப்ப தேர்தல் சமயத்துல தாம்பரத்துல மாட்டிக்கிட்டாரு. சிபிசிடி விசாரணைக்கு போனாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டீ குடிச்சுட்டு தான் இருந்தாங்களாம். இவரு ஒருத்தர் கிளப்பி விட்டாங்களா இங்க இருந்து, அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், அவரும் ஃபுல்லா டீ குடிச்சிட்டு தெரியாதுட்டு கிளப்பி விட்டாங்களா. இப்ப யாரையா பிடிச்சாங்கன்னா வச்சுங்களுக்கு தெரியாது கிளப்பி வருவாங்க. மானாமதுரையில லாக்அப் டெத் நடந்திருக்கு. சிவகங்கையை சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் மரணம் அடைஞ்சிருக்காரு. இப்ப அதுக்கு வந்து பெரிய கருப்பன் உள்ளிட்ட அமைச்சர்லாம் இப்ப அஞ்சலிலாம் செலுத்தி அரசாங்கம் சார்பாக நிவாரணம் கொடுக்கணும்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் சமயத்தில் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாங்க சிவகங்கையில் இருக்கிற திமுககாரங்க. இந்த சூழல்ல ராமநாதபுரம் டிஐஜி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 6 பேரை வந்து பணியிடை நீக்கம் வந்து பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் திலீபன், எஸ்ஐ உள்ளிட்ட 6 பேரு. பணியிடை நீக்கம் மட்டும் போதுமா, இதை விசாரிச்சு நிச்சயம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க அந்த பகுதி மக்கள், அந்த குடும்பத்தினர். ஓகே, இது தொடர்கதையா வேற இருக்கு இந்த காவல் மரணம் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமா வச்சே ஆகணும். அதே மாதிரி திருச்சி மாவட்டம் நல்லவன்னிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்காங்க. அங்க வந்து 13 வயது சிறுவன் செல்வம், அதே மாதிரி 15 வயது சிறுவன் பாரதி, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாலிபால் விளையாண்டதா சொல்கிறாங்க. அந்த வாலிபால் வந்து செல்வமோட தலையில் பட்டுட்டதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த பாரதிக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்தது, ஒரு சின்ன மோதல் நடந்ததாகவும் அந்த ஊர் பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்வம் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு வாந்தி மயக்கம்லாம் வந்திருக்கு. அவரை கொண்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் துறையூரில் சேர்த்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடந்தது, பால் அடித்ததுனாலயா இல்லை இவங்க சண்டை போட்டுக்கிட்டதுனாலயா அப்படின்னு இப்போ போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில மாநில அரசுகளும் சரி, பல தனியார் நிறுவனங்களும் சரி, பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு நாள் விடுப்பெடுத்துக்க, அதாவது சம்பளத்தோடு கூடிய விடுப்பெடுத்துக்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது நாடு முழுக்க அமல்படுத்தணும், அது ஒரு சட்டமாக மாற்றணும்னு ஒரு பொதுநல வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருந்தது. இப்படி இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து கட்டாய சம்பளத்தோட விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமாக மாற்றணும்னா அது வந்து முதலாளிகள் இந்த மாதிரி பெண்களே வேலைக்கு எடுக்கிறதே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அந்த வழக்கில் கருத்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து இதை நம்ம இப்படி வந்து கட்டாயமாக சட்டமாக்கணும் அப்படிலாம் கொண்டு போனோம்னா அது பெண்களுக்கு தான் ஆபத்து. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பெண்கள் வந்து ஆண்களோட லோவராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதை சட்டமெல்லாம் கொண்டு வந்தா, அதனால இது சரியா இருக்காதுங்கிற மாதிரி அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இறுதி தீர்ப்பு எதுவும் சொல்லலை இதில். ஓகே, கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உலக நாடுகளில் பல்வேறு பகுதிகளில் விடுப்பெல்லாமே இருக்கு. அங்கே வந்து இந்த ஏற்றத்தாழ்வோ இல்லை பெண்களுக்கு வேலை எடுக்காமோ இல்லை, அது நீதிபதிகளுக்கு நிச்சயம் வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், மோடி வந்து பலவீனம் அடைஞ்சிட்டாரு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் எப்போ வந்துச்சோ அப்பயே வந்து ட்ரம்ப் கிட்ட அடிபடிஞ்சு போக ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட இந்தியாவே அடகு வச்சுட்டாரு. இப்ப எரிபொருள் தொடர்பா எல்லா முடிவுலையும் ட்ரம்ப் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நமக்கு அங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தோம்னா நன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்கும்லாம் பார்த்தாங்க. நமக்கு எந்த லாபமும் இல்லை, எக்ஸ்ட்ரா வரி தான் போட்டிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி. அதே மாதிரி காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க அவரோட நண்பர்கள் நடத்துற நிறுவனம், குறிப்பா அம்பானியோட அந்த ரிலையன்ஸ்லாம் வந்து எல்பிஜி தயாரிக்கிறாங்க. ரிலையன்ஸ்ல இருந்து இப்ப சொல்லியிருக்காங்க எல்பிஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும் அப்படின்னு, ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு இருக்கனால. ஆனா அவங்க வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்றதை அவர் தடுத்து நிறுத்தலை மோடி. இப்போ கூட வெளிநாட்டுக்கு அவங்க இம்போர்ட் பண்றாங்கலாம் சொல்றாங்க. ஆனா முகேஷ் அம்பானி அங்க அமெரிக்காலே போய் ஒரு எண்ணெய் நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி அஸ்ஸாமுக்கு போயிருக்காரு. அங்கேயும் தேர்தல் வருது. அங்க எதிர்க்கட்சியா இருக்கிறது காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் வந்து வெளிநாட்டு சக்திகள் சொல்றதுதான் செய்வாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுல தான் வந்து நம்மளாவே ஒரு சுய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதை பார்த்து அந்த வெளிநாட்டு சக்திகள்லாம் இப்போ கோவத்துல இருக்காங்க. இவர் தான் இந்த காங்கிரஸ்காரங்க தான் வெளிநாடு சொல்றதை கேட்பாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் இங்கேயும் அவர் கண்ணாடி ஜிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் சொல்றாங்க. 2 டிகிரி படிச்ச ஒரு பொய்யா சொல்ல போறாரு, கரெக்டா தான் பேசுவாரு. அப்ப 15 லட்சம் வந்துருமா? வரும், என்னையாவது வரும், எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆக்சுவலி இப்ப அவர் தானே இருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அஸ்ஸாம்ல இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப ஒரு பெண்ணோட காலில் வந்து விழுந்து கும்பிட்டு இருக்காரு. அது யாருன்னா நம்ம பெரியார் நினைக்க வேணாம். ஓகே, அவங்களும் மரியாதைக்குரியவங்க தான். ஒரு பயனாளர், தேயிலை தொட்ட ஒரு பெண். அவங்ககிட்ட அந்த பட்டா கொடுக்குறப்ப காலில் வந்து கும்பிட்டுருக்காரு. ஓ, நான் கூட மன்னிப்பு கேட்டாரோ ஏதோ நினைச்சிட்டேன் காலில் விழுந்துனோன்னா. ஓகே, அவங்கள வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு பெண்கள் கிட்ட. ஓகே, அவருக்கு அப்போ அஸ்ஸாம்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு நம்புறாரு இந்த ஆசீர்வாதத்தால. அப்படியே இன்னைக்கு வந்து மேற்கு வங்கம் போயிருக்காரு. மேற்கு வங்கத்தான் நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க.
நாளை ஒரு நாள் விடுப்பு, திங்கட்கிழமை வரப்போறாங்க தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்து என்னன்னா இப்போ அவருக்கே ஒரு நெருக்கடி வந்திருக்கு, ஞானேஷ்குமாருக்கே. எதிர்க்கட்சிகள் மக்களவையை சேர்ந்த ஒரு 130 பேர் வந்து ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க அவரை நீக்கணும் அப்படின்னு, அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும்னு. ராஜ்யசபாவில் ஒரு 63 பேர், டோட்டலாக 193 பேர் கையெழுத்து போட்டு அவருக்கு எதிராக வந்து அந்த மோஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 பேர் மக்களவையில் போட்டாலே போதும், 50 பேர் ராஜ்யசபாவில் போட்டாலே போதும். பட் இது பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவர் வந்து ஒரு கமிட்டி பேனல் போடுவாங்க, அதில் போய் அவர் விளக்கம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த மோஷனை வந்து விவாதம் நடத்தணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவர் நெருக்கடி தான் ஒரு வகையில். இந்த நேரத்தில் தேர்தல் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து இப்படி வந்துருச்சே அப்படின்னு பிஜேபிக்காரங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டான மனிதர் தானே, ஆனால் டிரான்ஸ்பரண்டாக எதிர்கொள்வார். ஓகே, எதிர்கொள்ளட்டும். மார்ச் 13 தீவிரமான தாக்குதல் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்குறப்ப நேற்று ஈரான்ல 1000 இடங்கள்ல இஸ்ரேலும் ஈரானும் சேர்ந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. எவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ உயிரிழப்புங்கிற தகவல்லாம் வந்து வெளியாகலை. இப்போ ட்ரம்ப் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த வாரம் இன்னும் உக்கிரமா இருக்கும், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, அமெரிக்க ஊடகங்கள் சில ஊடகங்கள்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, நமக்கு தான் வெற்றி, இது எல்லாமே வந்து சும்மா நம்ம லேசா எடுத்த முயற்சியே கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறாரு. இன்னும் தீர்வமா போகல அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாரு, சொல்றாரு. பட் இதனால எவ்வளவு பிரச்சனை உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அவர் வீட்டில் அடுப்பெறிஞ்சா போதுங்கிறது தான் அவரோட எண்ணமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா வந்து கார்க் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு ஈரான்ல. கிட்டத்தட்ட 90% கச்சா எண்ணெய் வந்து அங்கேருந்து தான் ஈரான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஈரான்ல உருவாகிறதுல 90% அங்கே தான் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இந்த தீவை வந்து தாக்கியிருக்காங்க. ஒரு 15-16 குண்டுகள் அங்கே விழுந்ததா செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதை தாக்கி இருக்கிறதுனால ஒரு உயிர் நாடியிலே தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரானுக்கு ஒரு செட்பேக் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரானும் வந்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவோட எண்ணெய் நிறுவனங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மாறி மாறி எண்ணெய் நிறுவனங்களை தாக்குனாங்கன்னா எரிபொருள் எல்லாமே உலகம் முழுக்கவே தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தான் இருக்குது. இப்போவே நம்ம கேஸ் சிலிண்டர் வரையும் பார்த்துட்டோம். இன்னும் இது எப்படி போகும் அது வணிக பயன்பாட்டுக்கான ஒரு சிலிண்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு உபயோக சிலிண்டர் வரைக்கும் வரும், பெட்ரோல் டீசல் வரைக்கும் வரும். அப்புறம் எல்லாமே பாதிக்கப்படும் இந்த சுழற்சியில. நம்ம எங்க வாரணம் தட்டுன்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில ஒரு மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடெல்லாம் இல்லாம பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹோட்டல்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து யூனிட்டுக்கு 2 ரூபாய் குறைப்பும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரோல் டீசல் இந்த கேஸ் தட்டுப்பாடுனால. ஏன்னா மின்சாரம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும், அதனால குறைச்சிருக்காங்க. சீக்கிரமே இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னும் கடிதம்லாம் எழுதியிருக்காரு பிரதமருக்கு முதல்வர். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி போகும்னே தெரியல. இதில் ஈரான் வந்து ஓமன் மேலே இன்னைக்கு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரோன் தாக்குதலில் 2 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கதா தகவல் வருது, 10 பேர் காயமடைஞ்சிருக்கதாகவும் தகவல் வருது. ரொம்ப மோசமாக தான் அந்த வார் போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். இன்னொரு பக்கம் என்னன்னா, வடகொரியா அவங்க வந்து இந்த ஜப்பான் கடற்கரையை நோக்கி வந்து 10 பிளாஸ்டிக் ஏவுகணை வந்து வீசியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து வருஷம் இந்த ராணுவ பயிற்சி எடுப்பாங்க. அதை வடகொரியாவுக்கு பிடிக்கல, எனக்கு எதிராக நீங்க பயிற்சி பண்றீங்களான்னு சொல்லிட்டு அங்க கிம்ஜாங் வந்து அடிச்சிருக்காரு. கிம்ஜாங் ஒன்று நம்மள்ட்ட சும்மா தானே இருக்குன்னு கூட விளையாட்டு கூட அடிப்பாரு, அப்படிதான் பண்ணுவாரு. ஆனா அவர்கிட்ட அனாயுதம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அமைதியா இருந்தா நல்லதுதான். கோல்டு சில்வரும் மாறுமே அடிச்சுக்குது. க்ரூட் ஆயில் வந்து அவங்கள அடிச்சு வரட்டுது. இன்னொரு பக்கம் எல்பிஜி வருது, கேஸ் புயல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு எல்பிஜி. அக்ஷய் குமார் ப்ரிப்பேர்ட் ஃபார் எல்பிஜி பயோபிக். எல்பிஜி மேன்னு ஒரு சிலிண்டரை வச்சு ஒரு படம் எடுத்து ஆயி பூதா மாமுகா. என்ன பேர் இது? சின்னம்மா, இப்போ நான் பேரை ஒழுங்கா வச்சுட்டா மட்டும் ஓட்டு போட போறியா? ஆமா, 2-3 நாளைக்கு முன்னாடி 20 லிட்டர் தண்ணி கேன்ல பெட்ரோல் வாங்கிட்டு போன எல்லாரும் இந்நேரம் அம்பானியை விட பெரிய ஆளாகி இருப்பாங்கல்ல. இன்னைக்கு வருது ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்துடலாம். காரணம், 2 பக்கமும் டப்பு போட்டு தான் சீட்டுங்கிறது தெரியுது. ஒரு பக்கம் வெளிப்படையா கண்ணில் காமிக்கணுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து எனக்கு தெரியும், நாங்க தான் ஆளுங்கட்சியா இருக்கோம்ல, இருக்க இல்லையா கண்டுபிடிச்சிட்டோங்கிறாங்க. ஸ்மெல் பண்ணி நாங்க வந்து உளவுத்துறையை வச்சு இதெல்லாம் பார்த்துருவோங்கிற மாதிரி அவங்க சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சீட்டு ஒரு பக்கம், கூட்டணி பேரம் வேற ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதான், அதனால வசூல் ராஜாங்கிற விருது 2 பேருக்கு வந்து கொடுத்துடலாம். விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.